السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை இந்த திக்ரை ஓதினால் 7000 தஸ்பீஹ் செய்வதை விட மிகச் சிறந்தது. ஃபஜ்ரிலிருந்து லுஹாவுடைய நேரம் வரை தஸ்பீஹ் செய்வதை விட மிகச் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 3 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களில் ஒருவரான அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது ஃபஜ்ருடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்காக சென்று லுஹாவுடைய நேரத்தில் திரும்ப வருகிறார்கள். அந்த நேரம் வரைக்கும் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திக்ருகளில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள், தஸ்பீஹ் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறுகிறார்கள், நீங்கள் அதாவது ஃபஜ்ரிலிருந்து லுஹா வரைக்கும் செய்த இத்தனை தஸ்பீகளையும் விட அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நான் தஸ்பீகை வெறுமனே 3 தடவை தான் கூறினேன் என்று அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த திக்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போன்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் ஒரு ஹதீஸ் வருகின்றது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஷூராவிலே கலந்து கொள்ளாமற் அவர்கள் எழுந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், ஏன் இந்த சபையில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் எழுந்து செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, நான் 7000 தஸ்பீஹ் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7000 தஸ்பீஹ் செய்வதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹை கற்றுக் கொடுக்கிறார்கள். 7000 தஸ்பீஹ் செய்வதை விட மிகச்சிறந்த ஒன்று என்று இந்த தஸ்பீஹை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன தஸ்பீஹ் என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ் தூயவன், அவனுடைய புகழை கொண்டும் அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும் அவனது அர்ஷின் இடையளவுக்கும் அவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட மைல் அளவிற்கும் நான் அவனை துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த தஸ்பீஹ். இதனை நாமும் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை ஓதுவோம். 7000 தஸ்பீஹ் செய்வதை விட சிறந்தது. ஃபஜ்ரிலிருந்து லுஹாவுடைய நேரம் வரை தஸ்பீஹ் செய்வதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹுக்கான சிறப்பை கூறினார்கள். நாமும் இதனை ஓதுவோம்.